இளைஞர்களோட கனவா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் சொன்ன தெரியும் எத்தனை கோடி பேர் எல்லாரும் தளபதி விஜய் நான் முதல்வர் ஆகணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து மக்களும் சரி இளைஞரும் சரி எல்லாருமே வாக்களிச்சாங்க. பாப்பா போன் பண்ணிட்டு அழுகுறேன். இந்த மாதிரி என்ன ஆப்பா எப்பப்பா சிஎம் ஆவாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் தான் இருப்பாங்க. மக்கள் எவ்வளவு கனவு இருப்பாங்க, மாற்றத்தை எதிர்பார்த்தானே இருக்காங்க. உங்க பதவிக்காக அவங்க வந்து இப்படிலாம் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து 2 கட்சி இல்லாம மக்கள் அப்படி முடிவு. மக்கள் வந்து தளபதி விஜய் நான் முதல்வர் ஆகணும்னு சொல்லி விருப்பப்பட்டு வாக்களிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசு உங்களுக்கு தெரியும், பதவி ஆசையில எல்லாருமே என்ன பண்றாங்க. அப்படி ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஒன்னாச்சுன்னா மக்கள் தகுந்த பாடம் அடுத்து வரப்போற தேர்தல் கொடுப்பாங்க. 234 தொகுதி அவங்க தோற்கடிக்கப்படுவாங்க. திமுக அதிமுக கட்சிகளே இல்லாம தமிழ்நாட்டுல மக்கள் பண்ணுவாங்க. ஒரு மனிதன் ஒற்றை மனிதன் திமுக அதிமுக தாண்டி 50-60 ஆண்டு காலம் அவங்க பரம் எதிரியா இருந்தாங்க. அந்த ஒற்றை மனிதனை வந்து முதல்வராக நாம இப்படி தடுக்கிறாங்க. இன்னொரு ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு நடக்கக்கூடாது. மக்கள் எல்லாமே தளபதி விஜயகாந்துக்கு ஆதரவா இருக்காங்க. நீங்களாம் மீடியால இருக்கீங்க, செய்தி ஒரு இந்த செய்தியை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு உண்மையா செய்தியை போடுங்க. ஏன்னா வீட்டுல எல்லாருமே குழந்தைங்களாம் பாக்குறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு உதவிதான், மற்ற கட்சிகள் மக்கள் தீர்ப்பு என்ன தளபதி விஜயகாந்த் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. மற்ற கட்சிகள் வந்து மக்களோட தீர்ப்பை வணங்கி வரணும். மக்களோட தீர்ப்புக்கு எதிராக மற்ற அரசியல் கட்சிகள் வந்து ஒரு முடிவு பண்ணாங்கன்னா அது மக்கள் தகுந்த பாடம்.